அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இபிலீஸைத் தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இபிலீஸ் மறுத்தான், ஆணவமும் கொண்டான், இன்னும் அவன் காஃபிர்களைச் சேர்ந்தவனாகி விட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆதம் நபிக்கு எல்லாரும் சுஜூது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ மலக்குகள் அத்தனை பேரும் சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு சொல் பேச்சு கேட்டாங்க. இபிலீஸ் என்ன செஞ்சான்? அது எப்படி? நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டேன், அவன் மண்ணிலிருந்து மனுஷனை படைச்சிட்டு நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டனான், கேவலம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவனுக்கு சுஜூது செய்வதா முடியாது அப்படின்னு ஆணவம் கொண்டான். அப்படின்னா இந்த இபிலீஸ் யார்? இந்த இபிலீஸ் மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறை பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆசிரியன், மலக்குமார்களுக்கு டீச்சர். அந்த இடத்தில் இருந்த இபிலீஸ் ஆணவம் கொண்டான், சிரம்பணிய மறுத்தான். அதனால் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். மனிதனுக்கு இதிலிருந்து எத்தனை பெரிய படிப்பினை இருக்குது தெரியுமா? நீங்கள் ஆகப்பெரிய இறை பக்தி கொண்டிருக்கேன்னு வெளியில் காமிச்சு கொண்டு இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுஜூதி செய்து கொண்டு இருக்கலாம், தொழுது கொண்டு இருக்கலாம், மலக்குமார்களுக்கே ஆசிரியர்னால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆசிரியராக இருக்கலாம், வெளியில் பல பேட்டிகளையும் விருதுகளையும் புகழ் மாலைகளையும் வாங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதில் ஆணவம் இருக்கிறதா? பிடிவாதம் இருக்கிறதா? அது இறை மறுப்பு. இதற்கான தண்டனை என்ன? நரகத்தினுடைய அடி அடுக்கு என்று, அவ்வளோதான், மீளவே முடியாது, இதுதான் உனக்கு கூலி என்ற இடத்திற்கு இறைவன் தள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் உள்ளதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தில் நாம் நின்று நிதானித்து அகத்தாய்வு செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆணவம், பிடிவாதம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய காரியம் நாம் செய்தாலும் கூட அது நம்மால் நடக்கலை, இறைவன் நம்மை கருவியாக்கினான் என்று நினைக்கணும். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையுள்ள மனிதர்களிடம் இருந்து கூட இறைவன் நம்மை பாதுகாப்பானாக.